அலைவர்ஸ், இது திரைச்சாரல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால், PS வீரப்பா தயாரித்து 3 படங்களில் நடித்து ஒரே ஒரு வெற்றி படத்தை கொடுத்த புகழ்பெற்ற நடிகர் அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிரபல வில்லன் நடிகரும் தயாரிப்பாளருமான PS வீரப்பா நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை வைத்து மொத்தம் 3 படங்களை தயாரித்துள்ளார். இப்பொழுது அந்த படங்களினுடைய வெற்றி தோல்விகளை பற்றி இந்த வீடியோவில் காண்போம். முதலில் ஆலயமணி 1962 வெளிவந்த படம். இந்த படம் 112 நாள் வரை ஓடி நல்ல வெற்றி படமாக அமைந்தது, நல்ல வசூலும் செய்தது. அடுத்து ஆண்டவன் கட்டளை 1964 வெளிவந்த படம். இந்த படம் 75 நாள் வரை நன்றாக ஓடினாலும் 100 நாள் ஓடாததால் தோல்விப்பட பட்டியலில் சேருகிறது. அடுத்து இரு துருவம் 1971 வெளிவந்த படம். இந்த படம் 35 நாட்கள் வரை ஓடி தோல்வியடைந்த படமாக அமைந்தது. ஆக இந்த 3 படங்களில் ஆலயமணி மட்டும் நல்ல வெற்றி படமாக அமைந்தது. இரு துருவம் படத்திற்கு பிறகு சிவாஜியை வைத்து PS வீரப்பா படம் தயாரிக்கவில்லை. ஆலயமணி ஆண்டவன் கட்டளை படத்தில் PS வீரப்பாவுக்கு நல்ல லாபம் கிடைத்தது. ஆனால் இரு துருவம் படத்தில் நஷ்டம் ஏற்பட்டது. சரி வியூவர்ஸ், இந்த கண்டனத்துடன் முடிகிறது. அடுத்து ஒரு நல்ல சந்திக்கிறேன். நன்றி.